அந்த ட்ராமா ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் எல்லாத்துலேயுமே வந்து இயக்குனது ஒரு ஆள், அதுக்கு சைட் ஆர்டிஸ்ட் வேலை பார்த்தது தாவாக்கா. ஸ்கிரிப்ட் ட்ராமா எனக்கு பேரை மட்டும் சொல்லி நான் முதல்ல சொல்லிட்டேன். ஸோ என்ன நடந்துச்சுன்னு இப்போ சொல்ல முடியுமா? லைக் சொல்ல ரெடியாக இருக்கீங்களா? இதுக்கு மேலே என்ன வேணும்? இப்படி ஒரு பட்டவர்த்தனமாக ஒரு இல்லை, அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பல கட்சி தலைவர்களுமே அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி தானே ப்ரெஸ் மீட்ஸ்லாம் அட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பல கட்சி தலைவர்கள் தான் இன்றைக்கி வந்து பினாமி ஆட்சி நடத்திருக்காங்க. நேற்றுக்கு அது ஒரு குற்றச்சாட்டையும் ஆதாரப்பூர்வமாக வச்சுட்டேன். குறிப்பாக அப்பா அம்மா ஜெயிலுக்கு போகாமல் இருக்கணும்னா நம்மளோட கட்டுப்பாட்டில் தாவக்கா இருக்கணும்னு திமுக முடிவு பண்ணதுனால தான் ஒரு நாளைக்கு ஒரு கட்சியாக திமுக கலந்து போய் அதற்கு துணை போவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தாவாக்கால ஒரு 3 சொல்ல முடியாது. இங்கே ஆதவ் தாவாக்கான்னு கூட ஒன்று ஆரம்பிக்கலாம். அடுத்த எலெக்ஷன் முன்னாடி கூட ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நிர்மல் தாவாக்கான்னு ஆரம்பிக்கலாம். செங்கோட்டையன் தாவாக்கான்னு சத்தியமாக வராது. ஏன்னா அவருக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது. சட்டமன்றம்ங்கிறது அது ரீல்ஸ் போடும் மன்றம்ல. இவங்க ஊதுறதும் அவங்க ஆடுறதும் 500 கோடி சம்பாதிச்சுட்டு விட்டுட்டு வந்திருக்கேன், எனக்கு இந்த தேவையில்லைன்னு அவரோட காசு எடுத்து கொடுத்துருக்காரு இல்லையா? அப்புறம் ஊழல் ஒழிக்கிறேங்கிற முதல்ல வந்து இவ்வளோ அசிங்கப்பட்டு யாரெல்லாம் தவறு செய்கிறாங்களோ அதெல்லாம் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் சொன்னால் போலீஸ்காரனே அவங்க சொல்லி கொடுத்து போட்டு தரலாங்க. இது வந்து திமுகவோட அவலம். இவங்க மாணவர்கள் வரைக்கும் வந்துட்டாங்களே. டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவின் தேசிய செய்தி தொடர்பாளரும் ஐடி விங்கின் மாநில தலைவருமான திருமிகு கோவை சத்யன் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு 100 நாள் ஆயிடுச்சு ஆட்சி அமைச்சு. 100 நாள் இடைவெளிக்கு பிறகு ரொம்ப கேப் விட்டு இப்போ தான் அதிமுகவிலேருந்து பலரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்களுமே ரொம்ப கேப் கழிச்சு தான் பேசுகிறீங்க. என்ன காரணம் சார்? தேர்தல் முடிவுக்கு அப்புறம் ஊடகத்தில் வந்து பங்கு பெற வேண்டாம் என்பது பொதுச் செயலாளரின் உத்தரவு. பொதுச் செயலாளர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதான் ஃபைனல். மீண்டும் பொதுச் செயலாளர்னு உத்தரவு தொடங்குங்கள் அப்படின்னு. அதனால் இந்த ஒரு 3 மாத கால இடைவேளை. அதனால தான் 3 மாதமும் சமூக வலைதளத்தில் எதுவுமே எல்லாம் அமைதியாக இருந்து எப்போ பொதுச் செயலாளர் ஆரம்பிக்க அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பிச்சிருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஆட்சிக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுக்குறோன்னு திமுக சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு 3 மாதம் டைம் கொடுத்து வெயிட் பண்ணி பார்த்தீங்களா சார்? இல்லை, 3 மாதம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கியோ இல்லை வேறு ஏதோ விஷயமோ நடக்க போகிறது இல்லை. ஒன்று. 2வது, இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆனது மாதிரி தான். இப்போ தான் வந்திருக்காங்க. ஹனிமூன் பீரியட்னு ஆங்கிலத்தில் குறிப்பிடுறதுங்கிறது வந்து புதிதாக பதவியேற்ற ஆட்சிக்கு ஒரு ஹனிமூன் பீரியட்னு ஒன்று கொடுக்கணும். அந்த ஹனிமூன் பீரியடு தான் இது. அதனால் பெரிய விமர்சனம் வைக்கும் அளவுக்கு ஒன்றும் செயல்பாடுகளும் இருக்காது, ஒரு மிகப்பெரிய கண்டனங்கள் தெரிவிக்கிற அளவுக்கு எதுவும் இருக்காது அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை. அதனால தான் 100 நாள் கழித்து என்ன அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறது இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ இந்த 3 மாதம் கழித்து பேச தொடங்கின உடனே நேற்றைக்கு நடந்த ஒரு கான்க்ளேவில் நீங்கள் ரொம்ப பேசினது, ஐ மீன் லைக் ரொம்ப கொஞ்சம் ஃபயராக பேசினது வைரல் ஆகிட்டுருக்கு. திமுக அதிமுக ஆட்சி அமைக்க போகிறாங்க இணைந்து அப்படின்ற பேச்சுவார்த்தைகள் நடந்ததா? அங்கே ஒரு விஷயம் சொல்லப்படுது, அதற்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க. மே 6ஆம் தேதி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் அப்படியே சில சலசலப்போட போகுது. என்ன நடந்துச்சு சார் அங்கே? திரைக்கு பின்னாடி நடந்தது பொது வழியில் பேசினா நாகரிகமாக இருக்காது. அதனால் அந்த மேடையிலேயே மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் அப்படின்னு மரியாதை கொடுத்து தான் பேசணும். இவங்க சொல்கிற மாதிரி பொது வழியில் சிறுமைப்படுத்துகிற மாதிரி பேசுகிற அளவுக்கெல்லாம் எங்கள் புரட்சித் தலைவி அம்மா எங்களை வளர்க்கல. நாகரிக அரசியலுங்கிறது அது இல்லாமல் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக இருக்கணுங்கிற எங்கள் தலைவர் எடப்பாடியோட உத்தரவு. அதோட வரையறையை தான் என்ன கடைப்பிடிச்சிட்ருக்கோம். அதனால் அந்த நாகரிக வரையறையை தாண்ட வேண்டாம் அப்படின்னு தன்னுடைய இயலாமையை மறைப்பதற்கு, தங்களுடைய திட்டங்களை மறைப்பதற்கு, உள்ளடி வேலை பார்த்த திட்டங்கள்லாம் மறைக்கிறதுக்கு தாவக வெளியே வந்து சபாநாயகர் வரைக்கும் திமுக அதிமுக இணைந்து அப்படின்னு பேசுகிறதெல்லாம் வந்து அந்த நாகரிக வரம்பரையை கடைபிடிக்காமல் அவங்க தவறுனாங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு பொது வழியில் பேசக்கூடிய காலம் வருங்கிறதுக்கான சமயம் ஏதாவது, வேற ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ என்ன நடந்துச்சுன்னு இப்போ சொல்ல முடியுமா? லைக் சொல்ல ரெடியாக இருக்கீங்களா? அதான் சொன்னேன், நாகரிக அதை கடைபிடி திரைக்கு பின்னால் நடந்தது பொது வழியில் பேசுவது நாகரிகம் கிடையாது. ஆனால் உத்தமர் வேஷம் போட தாவக்க முயற்சி பண்ணாங்க. இப்போ நாங்கள் மிகப்பெரிய உத்தமர்கள், நாங்கள் எல்லாத்தையுமே சரியாக தான் பண்ணோம் அப்படின்னு அவங்க உத்தமர் வேஷம் போட முயற்சி பண்ணி அந்த உத்தமர் வேஷம் போடுறதுக்கு அதிமுக ரொம்ப கிள்ளுக்கிறியே சிறுமைப்படுத்தி பேசினா உண்மையாக என்ன நடந்துன்னு பேசக்கூடிய கால சொல் வரும்போது கண்டிப்பாக பேசுவாங்க. ஓகே. அதிமுக திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக ஏன் சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் முதலே சொல்லிட்டேனே, தங்களுடைய சூழ்ச்சிகளை மறைப்பதற்கு, தங்களுடைய இயலாமைகளை மறைப்பதற்கு இன்னொருத்தரை வந்து சிறுமைப்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு வாடிக்கையான விஷயமா இருக்குது. அதோட தொடர்ச்சி தான் அது. அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஒரு அடிப்படை கேள்வி மேடம்,
நீங்கள் வந்து ஊடகத்திலிருந்து விட்டுருங்க. அடிப்படை கேள்வி, ஒரு தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் 2ஆம் இடம் பிடித்து எதிர்க்கட்சியாக உட்கார்ற ஒரு கட்சி, அவங்களோட வேலை எதிர்க்கட்சியாக உட்கார்றாங்க. 3ஆவது இடம் பிடித்த ஒரு கட்சி, 3ஆவது இடம் பிடித்த கட்சியில் ஒருத்தர் வந்து முதல்வராக வந்து உட்காருங்கன்னு சொல்லி 2ஆம் இடம் பிடிச்ச கட்சி வந்து ஆதரவு தரேன்னு சொல்லுமா? இது எங்கேயே நடக்கும்? ஒரு அடிப்படை கேள்வி யாராச்சும் கேட்குறீங்களா? ஊடகத்திற்கும் சரி, யாராவது இது எப்படி சாத்தியப்படும்? 3ஆம் இடம் பிடிச்ச கட்சியில ஏற்கனவே ஒருத்தர் முதல்வராக இருந்திருக்காரு, முன்னாள் முதலமைச்சர் அப்படின்ற அடிப்படையில கூட சொல்லியிருக்கலாம்ல. 2ஆம் இடத்துல இருந்தவர் துணை முதலமைச்சராக இருந்திருக்காரு. துணை முதலமைச்சர் தானே சார், முதலமைச்சரா இல்ல? என்ன ரோலாக இருந்தேன்? இப்போ நம்ம எண்ணிக்கை யார்கிட்ட நிறைய இருக்குது? 2ஆம் இடத்துல இருக்கவங்களுக்கு எண்ணிக்கை அதிகமாக, 3ஆம் இடத்துல இருக்கவங்க எண்ணிக்கை அதிகமாக? யார்கிட்ட எண்ணிக்கை அதிகம்? அரசியலில் எண்ணிக்கை யார் அதிகமாக இருக்கோ அவங்க தான் அதிகாரம் பதவியில் போவாங்களா, இல்லை மாற்றி தலையில் நடக்குமா? அடிப்படை கேள்வி. அரசியலில் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறவங்க ஆட்சி அமைப்பாங்களா, இல்லை எண்ணிக்கை குறைவாக இருக்கிறவங்க ஆட்சி அமைப்பாங்களா? இது எங்கே நடக்கும்? இந்த லாஜிக் எங்கே? உலக அரசியல் எங்கே எடுத்துக்கிங்களேன், எங்கேயாச்சும் நடக்கும் அது? இது மாதிரி ஒரு கற்பனையோட உச்சபட்ச கற்பனையிலெல்லாம் ஒரு விஷயத்தை பேசும்பொழுது அதுக்கான கேள்வியை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்லை, அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பல கட்சி தலைவர்களுமே அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி தானே ப்ரெஸ் மீட்ஸ்லாம் அட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பல கட்சி தலைவர்கள் தான் இன்றைக்கி வந்து பினாமி ஆட்சி நடத்திருக்காங்க. நேற்றுக்கு அது ஒரு குற்றச்சாட்டையும் ஆதாரப்பூர்வமாக வச்சுட்டேன்னு. அந்த குற்றச்சாட்டை வைச்ச பல கட்சி தலைவர்கள் இன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எதிர்கட்சியோட பினாமி ஆட்சியாக இன்றைக்கி ஆளுங்கட்சி இருக்குங்கிறது தானே குற்றச்சாட்டு. அரசியல் வரலாற்று முதல் முறையாக எதிர்கட்சி ஆளுங்கட்சியை பினாமி கட்சியாக ஆட்டுவிப்பது இதுதான் முதல் முறை. தமிழக அரசியல் வரலாற்றில் சுதந்திரம் ஆனதுக்கப்புறம் 80 வருஷத்தில் எதிர்கட்சியாக உட்காந்து ஆளுங்கட்சியை ஆட்டுவிப்பது இதுதான் முதல் முறை. அதுதான் பினாமி ஆட்சின்னு சொன்னேன். அதுக்கு தானே சார் ப்ரூஃப் கேட்டாங்க நேற்று. இதுக்கு என்ன ப்ரூஃபு? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுகிறோன்னு போனவங்க நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்களா, நாங்கள் உள்ளேருந்து ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க? நேத்தைக்கு டிக்ளேர் பண்ணிட்டாரு திருமாவளவன் அவர்கள், நாங்கள் தாவேக்காவோட கூட்டணியில் தான் தொடர்றோம் அப்படின்னு சொல்லி. தாவேக்கா கூட்டணி வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறாரா, உள்ளேருந்து ஆதரவு கொடுக்குறாரு? அமைச்சரவையில் இருக்காங்கல்ல சார். அமைச்சரை வாங்கிட்டாங்க, பதவியை பேரம் பேசி வாங்கியாச்சு. ஆதரவு வெளியிலேருந்து ஆதரவா இல்லை உள்ளையா? போஸ்ட் போல் அலைன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த போஸ்ட் போல் அலைன்ஸ் அந்த தாவேக்காவுடன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்று ஆதரவா, இல்லை வெளியிலேருந்து ஆதரவா? வெளியிலேருந்து ஆதரவு. இந்த வெளியிலேருந்து ஆதரவுன்னா என்ன அர்த்தம்? திமுக மேலே எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது, அந்த மாதிரி ஏதோ பாதகமான வந்துச்சுன்னா உடனே ஆட்சியிலேருந்து பின்வாங்குவோன்னு சொல்லி விஜய் அவர்களை சுதந்திரமாக செயல்பட முடியாமல் முடக்கி வச்சிருக்கக்கூடிய ஆட்சி தான் இது. இது மேலே என்ன ஆதாரம் வேணும்னு எனக்கு புரியலையே. யார் வந்து தாவாக்கா எங்களை வந்து செயல்படவில்லை, வருண் வந்து எங்களை வந்து செயல்பட விடாமல் தடுக்கிறாரு, அவர் திமுகவுக்கு ஃபேவராக செயல்படணும்னு குற்றச்சாட்டு வச்சது யார்? ஆதவ அர்ஜுனா. அவரை தான் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியை 3 மாதம் போட்டிங்க. அவர் திமுகவுக்கு எதிராக என்னெல்லாம் ஆதாரம் திரட்டுறான்னு பார்த்துட்டு ஆதாரம்லாம் கிடச்சதுக்கப்புறம் இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லி திமுகவுக்கு அந்த டீட்டெயிலெலாம் போயாச்சு. அதுக்கப்புறம் அவரை பதவியிலேருந்து மாற்றிட்டீங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? இப்படி ஒரு பட்டவர்த்தனமாக ஒரு சாணக்கிய வேலையை பார்க்குறது புரியாமல் நம்ம அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை, அதை சாணக்கிய வேலைன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? அது ஆட்சி அமைச்சு முதல்ல வந்திருக்காங்க, அவங்களுடைய அறியாமையை இது காட்டுது அப்படின்ற ஒரு அறியாமையில். அதுக்காக தான் சொன்னேன் பினாமி ஆட்சி அப்படின்னு. முதல்வரை வந்து பொம்மையாக வச்சுருக்காங்க. முதல்வரை சுற்றி இருக்கக்கூடிய அதிகார மையங்கள் தன்னிச்சையாக திமுகவுக்கு சாதகமாக இருக்குது. ஆதவ அர்ஜுனா சபரீசனோட மிக நெருங்கிய நண்பர் அப்படின்னா, ஆமாம், சபரீசனோட மிக பெரிய நண்பர் தான், அது மாற்று கருத்து இல்லை. அது ஒன்ஸ் தானே சார், இப்போ இல்லைல்ல சார். நண்பர்னு சொல்லியாச்சு. நானும் நாகரிகத்தோட விமர்சனம் வைக்கிறேன், எதுவும் சொல்கிறேன், தவறாக எதுவும் சித்தரிக்கல, எதுவுமே சொல்லலை. அப்புறம் அவருடைய நண்பர் மட்டும்தான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். திமுகவின் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் 100% இதுவரைக்கும் இல்லாத இமாலய ஊழல் நடந்துட்டு கடந்த 5 வருஷம் 5 லட்சம் கோடி கடன் வாங்கி ஒரு மூலதன செலவும் இல்லாமல் எல்லா திட்டத்திலையும் ஊழல்னு சொல்லி லஞ்சத்தை ஒழிப்பேன்னு வந்து ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததோடு சரி, துறை சார்ந்தவர் டிவிஎஸ்சின்னு ஆரம்பித்ததோடு சரி, ஆதாரங்களை திரட்டி அந்த ஆதாரங்களுக்கு எதிராக எப்படி மறைக்கலான்னு திரைக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய நாடகம் நடந்திருக்கு. அந்த நாடகத்துக்கு துணை போனவர் கமிஷனர்லேருந்து ஆரம்பித்து எல்லாருமே, அது தாவாக்கால் இருக்கக்கூடிய மிக முக்கிய லாபியிஸ்ட் செகண்ட் லைன் லீடர்ஸ் வந்து மிகப்பெரிய தூண்டுதலாக இருக்காங்க, ஒத்துழைப்பும் கொடுக்குறாங்க திமுகங்கிறத குற்றச்சாட்டு. ஓகே, தாவேக்காவும் திமுகவும் பினாமி மாதிரி செயல்பட்டுக்கிறாங்க 2 பேரும். தாவாக்கா திமுகவின் பினாமி. ஓகே, அந்த கூற்றுப்படி பார்த்தோம் அப்படின்னா தாவேக்கா ஏன் வந்து திமுக கூட்டணி வைக்க முயன்றாங்க அப்படின்னு சொல்லணும். பாஜகவினுடைய உதவி தான் முதல்ல வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்க நாடினாங்க அப்படின்னு சொல்லணும். லைக் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் வருது? நான் இன்னைக்குமே தாவேக்கா பாஜக நாங்கள் நான் என் வாயிலிருந்து வரலையே, நான் அந்த மாதிரி சொன்ன நினைவு எனக்கு நேற்று கூட அந்த மாதிரி ஏதாவது சொன்னேன்னா. 6ஆம் தேதி விஜய் அவர்கள் யார்கிட்ட பேசினார், எத்தனை நம்பர் பேசினார், என்ன ஏதுங்கிறத நான் பொது வழியில் வெளியிடட்டுமான்னு கேட்டதோடு நிறுத்திக்கிட்டேன், அவ்வளோதான். யார்கிட்ட பேசினார், என்ன பேசினார், நான் அதோடு நிறுத்திக்கிட்டுமான்னு தான் கேட்டேன்.
பேரம் நடந்தான்னா ஆமாம் பேரம் நடந்தது அப்படிங்கிறது உண்மை தானே. அந்த ஆதரவு கேட்டதை நீங்கள் பேரம்னு கூட சொல்லலாம். அந்த ஆதரவு மற்ற கட்சிகள் மூலமாக கிடைச்சி திமுக உடனே எப்படியாச்சும் இதை வந்து நம்ம தடுத்தே ஆகணும், நம்ம காப்பாற்றிக்கணும், நம்ம ஜெயிலுக்கு போகாமல் காப்பாற்றிக்கணும், குறிப்பாக அப்பா மகன் ஜெயிலுக்கு போகாமல் இருக்கணும்னா நம்மளோட கட்டுப்பாட்டில் தாவக இருக்கணும்னு திமுக முடிவு பண்ணதுனால தான் ஒரு நாளைக்கு ஒரு கட்சியாக திமுக போய் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லி ஒரு திரைக்கு பின்னாடி நடந்த மிகப்பெரிய நாடகம் அது திமுகவுக்கு பலகீனத்தை தானே சார் கொடுக்கும். அந்த கூட்டணியில இருந்து ஒவ்வொருத்தரா வெளியே போறாங்க அப்படின்னும் போது அது அவங்களுக்கு மைனஸ் தானே. கூட்டணியில இருந்து வெளியில போனதே நான் ஒரு மிகப்பெரிய நாடகம்னு சொல்றேன். அதனாலதான் ஆட்சிக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுப்போங்கிறாங்க. யார் ஆட்சிக்குள்ள போய் நாங்கள் 5 வருஷம் ஆட்சி முடிப்போம்னு யாருமே சொல்ல முடியாது. நாங்கள் ஆட்சியிலேருந்து வெளியில் இருப்போம் அப்படின்னா அது வந்து நிபந்தனையின் அடிப்படையில் இந்த அரசினுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் நிபந்தனையின் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய ஆதரவு. நான் ஆதரவு வெளியே போயிடுச்சுன்னா உன்னால ஆட்சி நடத்த முடியாது. அப்ப நான் சொல்றேன் நீ கேளுங்கிறது. இல்ல இப்ப திமுக கூட்டணியில இருந்து கட்சிகள் வெளியே போறாங்க, அது ஃபைன். அப்ப அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து ஒரு பொம்மலாட்ட பொம்மை வந்து ஆட்டி விப்பன் கையில் இருப்பது போல தான் இன்னைக்கு விஜய் இருக்காரு. விஜய் அவர்கள் மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு பொம்மலாட்ட பொம்மை. ஆட்டு விப்பவர்கள் இந்த திமுகலேருந்து நாங்கள் இங்கே மாறி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பதவியை வாங்கிட்டு உட்காந்துருக்கிறவங்க. அதற்கு துணை போவர்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் தாவாக்கள் ஒரு 3 பேர் என்னால் சொல்ல முடியும். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதிமுகலேருந்து போகிறது வந்து ஒரு விஞ்ஞான குதிரை பேரும். எப்படி விஞ்ஞான ஊழல்வாதி விஞ்ஞான ஊழல் நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கு சிறப்பான பேர் இருக்கோ, தாவாக்க செய்தது விஞ்ஞான ஊழல். எதனால இது நடக்குதுன்னு சொல்லி நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னா, முதல்ல நமக்கு ஆதரவு எங்கிருந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சதிவலை. இதை உடைச்சி இதுலேருந்து ஒருத்தர் எம்எல்ஏ வந்தாங்கன்னா நம்ம ஆட்சி அமைச்சிடலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு. நம்ம உடைச்சி வந்தாச்சுன்னா டெஃபமேஷன் வந்துடும். அது இல்லாமல் கட்சி தாவல் தடை சட்டமும் வந்துடும். கட்சி தாவல் தடை சட்டத்தில் நம்ம எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது? அப்போ நம்ம ஆட்சி அமைக்கணும். அப்போ என்ன பண்ணுறது? அந்த இடைநிலை காலத்தை திமுக கேபிட்டலைஸ் பண்ணாங்க. சரி, நம்மகிட்ட இருக்க கூட்டணி ஆச்சுன்னு சும்மா இங்கே தள்ளி விட்டுருவோம், தள்ளி விட்டு அதிகாரத்தை வாங்கிக்கலாம், நம்ம அவங்களை கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். திமுக சாமர்த்தியமாக காய் நகர்த்தி ஆட்சி அதிகாரத்தில் அமைவதற்கு உதவி பண்ணுச்சு. ஒன்று திமுக எதிர்பார்த்தது நடக்காத ஒரு விஷயம் என்னென்னா, காங்கிரஸ் டக்குன்னு ஆக நம்மளுக்கு ஒரு சான்ஸ்னு சொல்லி அங்கே போய் ஒட்டிட்டது. காங்கிரஸை தவிர்த்து போன அனைத்து கட்சிகளும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், ஐயுஎம்எல் ஆகட்டும், விசிகே ஆகட்டும், எல்லாருமே வந்து திமுகவின் கைப்பாய்வையில் தான். திமுக என்ன சொல்கிறாங்களோ அதான் செய்வாங்க. அதனால தான் 2 எம்எல்ஏ இருந்தால் கூட ஆட்சி கவடக்கூடிய அபாயம் இருக்கிறதுனால தான் மற்றவங்கெல்லாம் அங்கே போய் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் இவர்களை நம்பி எப்படி ஆட்சி பண்ணுவது அப்படிங்கும்போது தான் இந்த விஞ்ஞான குதிரை பேரம் ஆரம்பிக்குது. அந்த விஞ்ஞான குதிரை பேரம் எப்படி ஆரம்பிக்குது? இவராக ரிசைன் பண்ணிட்டு வந்தான்னா சட்டத்தில் கேள்வி கேட்க முடியாது, ஏன் ரிசைன் பண்ணான்னு கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு. உடனே என்ன ஆகுது? நம்பிக்கை வாக்கு எடுக்கும் பொழுது கொறடாக்கு எதிர்ப்பாக நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவங்க ஆதரவாக கொடுத்த உடனே அதன் தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எடப்பாடியார் போகும்பொழுது பயந்து அடித்து விழுந்து இந்த நடவடிக்கை பாஞ்சால் நம்மளுக்கு அதுவும் காலின்னு சொல்லி மன்னிப்பு கடிதம் கொடுத்து அது வாபஸ் வாங்க பெற்றது. அதுக்கு அடுத்தபடியாக இதுவும் நம்மளுக்கு எதுவும் சாதகமாக வரலன்னு என்ன பண்ணுறது? அவங்க ரிசைன் பண்ண வச்சிடலாம். ரிசைன் பண்ண வச்சிட்டாங்கன்னா சட்டத்தில் கேள்வி கேட்க முடியாது. அவங்க ஏன் ரிசைன் பண்ணான்னு கேள்வி கேட்க முடியாது. அதுக்கு அதிகாரம் வரம்பு எதுவுமே வராது. கட்சி தாவல் தடை சட்டமும் வராது. ஏன் ரிசைன் பண்ண வரும்போது இடைத்தேர்தலாக வரும். இடைத்தேர்தல் வரும்போது நம்ம ஆட்சி அதிகாரத்தை வந்து பயன்படுத்தி நம்மளுக்கு கரெக்டாக ஒரு 6 எம்எல்ஏ கிடைச்சா போதும். ஆக நடக்கக்கூடிய விஞ்ஞான குதிரை பேரம் தான் அது. வெறும் 6 எம்எல்ஏக்கள் தானா சார்? அப்ப அதுக்கு மேல கணக்கு ஒரு 6 எம்எல்ஏங்கிறது அது நடந்தக்கூடிய விஞ்ஞான குதிரை பேரம். இன்னும் பலர்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கிறதா சில தகவல்கள். விஞ்ஞான குதிரை பேரம் சொல்லியாச்சு. அவங்களுக்கு தேவை 6, 108 என்ன 1 வச்சா 107 + 5 112, 6 எடுத்தா 118. அது இடைத்தேர்தல் வந்து 119. அவங்களோட கணக்கு 6. எட்ஜில் கரெக்டா 118ன்னு நிக்கிறதே இனஃப்னு நினைக்கிறாங்களா? இல்ல அது போதும் அப்படின்னு. ஏன்னா 3 கட்சி இப்போ இருக்கிற 5 கட்சிக்கு பினாமியாக இருக்கிறதோட 2 கட்சியை சமாளிக்கிற ஈஸி இல்லை. அதில் காங்கிரஸ் கன்ஃபார்மாக வந்து 2029 வரைக்கும் கூட்டணின்னு சொல்லி இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் பேசுறதுக்கு போயிட்டாங்க, பேச்சுவார்த்தைக்கு போயாச்சு. அதுக்கு ஒரு பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஒரு எம்பி பதவியும் கொடுத்து குதூகலமாகி சந்தோஷமாக இருக்காங்க. காங்கிரஸுக்கு வந்து இப்போ வந்து திமுகவில் சுத்தமாக பிக்சர்லேயே போயாச்சு. ஸோ இப்போ 108 + 5 ப்ளஸ் இந்த 6 இடைத்தேர்தல் வந்து தாவக்கால்னு வந்து தாவக்கா வந்து இப்போ தனிப்பெரும்பான்மை நிம்மதி ஆட்சியை முடிச்சிடலாம். ஒரே ஒரு கட்சியை சமாளித்தா போதும், காங்கிரஸை சமாளித்தா போதும்ல. அந்த கணக்கு தான் இந்த 90 நாள் ஓடுச்சு. இல்லை, ஆனால் இந்த 6 பேர் வெளியே போனது இல்லாமல் இப்பயே அதிமுகவில் பேரவையிலையா இருக்கட்டும், இல்லை அதிமுகவுக்குள்ளேயே கூட 2 குரூப்ஸ் தனியாக இருக்கிறதா சொல்லப்படுது சார். எஸ்பி வேலுமணி அவர்கள் தலைமையில் 11 வருஷம் வச்சு செஞ்சு முடிச்சிட்டிங்க. அதிமுக டீசெண்டாக சொல்கிறோம். சண்டை போடுறவங்க சண்டை போட்டு போகிறாங்க, கட்சி விட்டு வெளியே போகணுங்கிறவங்க வெளியே போயிட்டு போகிறாங்க. 1008 வேலை இருக்குது. மக்கள் நலன்னு ஏதோ இந்த 100 நாள் நடந்துச்சான்னு பேசுவோம். அதிமுகன்னு பேசுறதுக்கு தயவு செஞ்சு விட்டுருங்க.
நடந்துட்டு போடுது. இதனால உங்களுக்கு எதை பாதிப்பா? உங்கள் வீட்டில் கரண்ட் எரியுதா? கரண்ட் வருதா ஒழுங்க? உங்கள் வீட்டில் தண்ணி வருதா? பிள்ளைங்களே சந்தோஷமாக இருக்காங்களா? கல்வி நல்லா இருக்கா? இதுதான் கவலையாக இருக்குது எங்களுக்கு. ஒரு கட்சியில் நடக்கக்கூடிய விஷயம் நடந்துட்டு போடும். ஓகே, எவ்வளவோ கட்சியில் எவ்வளவோ விஷயங்கள் நடக்கும். அது கட்சியோட விஷயம். அதிக முறை ஆட்சியில் இருந்த ஒரு மிகப்பெரிய திராவிட கட்சி இன்னைக்கு 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குன்னா ஆப்வியஸ்லி இந்த கேள்வி வரதானே சார் செய்யும். மேடம் 75 ஆண்டு காலம் பவள விழா பிளாட்டினம் ஜூப்ளி கண்ட கட்சியோட தலைவரை தோத்து போய் உட்காந்துருக்காரு மேடம். யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஃபினாமினம் இது. நம்ம அதுக்காக அவங்க வெற்றியை குறைச்சி மதிப்பிடலை, சிறுமைப்படுத்தலை. வெற்றிங்கிறது உண்மைதான். யாராக இருந்தாலும் அந்த வெற்றியை பாராட்டி தான் ஆகணும். யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். சுனாமி வரும்னு உட்காந்துருப்பான் கிடையாது. திடீர்னு ஒரு நாளைக்கு சுனாமி வருதுங்கிற மாதிரி தானே. யாரும் எதிர்பார்க்கலாங்கிறது உண்மைதான். இது நிரந்தரமா அப்படிங்கிறத இனிமேல் பேச்சு பொருளாக மாறிட்டு இருக்கு. அதனால் பாதிப்படைந்த ஒரு இயக்கமாக அதிமுகவும் இருக்குது, திமுகவும் இருக்குது. அதனால் என்ன இப்போ? ஆக என்ன, கட்சி ஆரம்பிச்சிலேருந்து நம்ம 31 வருஷம் ஆட்சி கட்டில் இருந்திருக்கோம். தோல்வியை பார்க்காம இருந்திருக்கோம், தோல்வியை பார்த்துருக்கோம். எங்கள் பொன்மலை செம்மல் தோல்வியை பார்த்துருக்காருன்னா அவன் எங்கள் பொன்மலை செம்மல் அவர் தலைமையில் இருக்கும்போது நாடாளுமன்றம் தோற்றுருக்கோம். தோக்காமல்லாம் இல்லை. புரட்சித்தலைவி அம்மா இருக்கும்போது தோற்றுருக்கோம், தோக்காமல் இல்லை. தோல்விங்கிறது நிரந்தரம் கிடையாது, வெற்றிங்கிறது நிரந்தரம் கிடையாதுங்கிறது அரசியலோட அடிப்படையில் ஒன்றும் இல்லை. அதுக்காக ஓகே. ஆனால் பட் அந்த நரேட்டிவ் ஒன்று இருக்குல்ல, அடுத்த மதிமுகவா அதிமுக மாறிடுமா, கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு, இது நீங்கள் சொன்ன மாதிரி திமுகவினுடைய பினாமியா தாவேகா செயல்படுறாங்க அப்படின்னா அவங்களுடைய நரேட்டிவ் அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்லை அவங்களோட நரேட்டிவ் இப்போ தாவேகா மேலே அதிமுக ஸ்டிக்கர் ஒட்டுறது தான் அவங்களோட மிகப்பெரிய நரேட்டிவ். மரியாதைக்குரிய விஜய் மேலே புரட்சி தலைவர் ஸ்டிக்கர் ஓட்டணும், தாவேகா மேலே அதிமுகங்கிற கட்சிங்கிற ஸ்டிக்கர் ஓட்டணும் தான் அவங்களோட மிகப்பெரிய நரேட்டிவ். அதிமுக அழிஞ்சு ஆதாயம் அடைய போகிறது யார்? முதல்ல திமுக, இப்போ 2வது புதுசாக வந்தாள். கரெக்டா? அப்புறம் களம் வந்து தாவேகா வெர்சஸ் திமுக வெற்றினால திமுகவுக்கும் பாதிப்புன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அப்புறம் அதிமுக அழிஞ்சா அது எப்படி திமுக? அதிமுக அழிஞ்சுன்னா திமுகவுக்கு தான் மிகப்பெரிய பெனிஃபிட் மேடம். திமுகவை எதிர்க்கக்கூடிய வரலாறு ரொம்ப பெருசா வளர்ந்துருவார்ல சார். அதுதான் நான் சொல்றேன். அதிமுக அழிஞ்ச பயனாளிகள் 2 பேர். முதல் பயனாளி திமுக, 2வது பயனாளி தாவேகா. தாவேகா இப்போ ஜெயிச்சிருக்காங்க. அடுத்த எலெக்ஷன் வரும்போது தான் டெஸ்ட் என்ன ஏதுன்னு தெரியும், எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி சொல்ல முடியாது. அங்கே ஆதவ் தாவேகான்னு கூட ஒன்று ஆரம்பிக்கலாம். அடுத்த எலெக்ஷன் முன்னாடி கூட ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நிர்மல் தாவேகான்னு ஆரம்பிக்கலாம். செங்கோட்டையன் தாவேகான்னு சத்தியமாக வராது, ஏன்னா அவருக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது. புஷி ஆனந்து தாவேகான்லாம் வராது, கெப்பாசிட்டி கிடையாது. 2 பேருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஒரு கெப்பாசிட்டி ஆதவ் தாவேகான்னு கூட வரலாம், நிர்மல்குமார் தாவேகான்னு கூட வரலாம். வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதிமுக அழிஞ்ச முதல் பெனிஃபிஷரியானா திமுக. அதிமுக மேலே ஸ்டிக்கர் ஓட்டி, தாவேகா மேலே அதிமுக ஸ்டிக்கர் ஓட்டி கட்சியை வளர்த்துக்கலாங்கிற மிகப்பெரிய முயற்சியில் தான் தாவேகா இருக்காங்க. அவரை பார்த்தால் புரட்சி தலைவரை பார்த்த மாதிரி இருக்குன்னு ஒருத்தர் அப்படி இந்த பக்கம் ஊதுறதும், அந்த பக்கம் அம்மாவோட ஆட்சி மாதிரியே இருக்குன்னு இன்னொரு பக்கம் ஊதுறதும். அதிமுக அனைத்து மக்கள்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற திட்டத்துக்குலாம் திமுக ஸ்டிக்கர் ஓட்டினாங்க. அந்த ஸ்டிக்கர் மேலே இவங்க திருப்பி ஸ்டிக்கர் ஓட்டுறதும், இவங்க ஊதுறதும், அவங்க ஆடுறதும், ஆஹா சட்டமன்றம் பிரமாதமாக இருக்கு. இல்லை அது கேட்கணும்னு நினச்சேன். நான் நேற்றைக்கு சட்டமன்றத்தில் பேசும்போது கூட திரு அருண்ராஜ் அவர்கள், அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் ஊழல் குறித்து பேசுகிறாரு. அப்போ திமுகவினர் உடனே எந்திரிச்சு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஆனந்த் அவர்கள் எந்திரிச்சு நாங்கள் ஊழல் நடக்குதுன்னு தான் சொன்னோமே தவிர திமுகவா அதிமுகன்னு சொல்லலை, அவங்க பாருங்க அமைதி தானே உட்காந்துட்டு இருந்தாங்க இப்படின்ற இந்த கான்வர்சேஷன் போகுது. அப்போ ஊழல்னு வரும்போது கூட இவங்க 2017க்கு பிறகு அப்படின்ற ஒரு விஷயத்த மாதிரி தான் கொண்டு வராங்களே தவிர அந்த ஒரு நரேட்டிவ் தான் செட் பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிறைய விஷயம், இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். அதிகப்படியாக சட்டமன்றத்தில் அவை குறிப்பிலிருந்து இவர் சொன்னால் நீக்கப்படுகிறன்னு சபாநாயகர் யாரை பார்த்து சொல்கிறார்? திமுக பார்த்து சொல்கிறார், அதிமுக பார்த்து சொல்கிறார், தாவேகா பார்த்து தான் சொல்கிறார். சட்டமன்ற மாண்பே தெரியல, சட்டமன்றத்தில் எப்படி பேசணும்னு தெரியல, அவை எப்படி அட்ரஸ் பண்ணணும்னு தெரியல, கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. சட்டமன்றத்தில் சபாநாயகர் டெய்லி உட்காந்து மண்டையை உடச்சி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. நீங்கள் பேச அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாரு. சட்டமன்றத்தில் மாண்பே இல்லாத ரீல்ஸ் போடும் மன்றமாக மாதிரி பல நாட்கள் ஆச்சு. சட்டமன்றம்ங்கிறது அது ரீல்ஸ் போடும் மன்றம்ல. எப்படி வெளியில் போனால் இப்போ ஒருத்தர் முல்லை பெரியாருக்கு ட்ரோன் விட்டு கேஸ் வாங்கிட்டு உட்காந்துருக்காரு எம்எல்ஏ, அது மாதிரி மாண்பே தெரியல. ரீல்ஸ் விட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு கேட்குறது, சட்டமன்ற ரீல்ஸ் பண்ணுறமா மாற்றுறது, அவையோட மாண்பே இல்லை. சும்மா அது அவை மாதிரியே இல்லை. மேபி ஒரு எங்க ஜெனரேஷன் இன்னைக்கு பாலிடிக்ஸ்குள்ள வந்திருக்காங்க, அடுத்த ஜெனரேஷன் நல்லது சொல்லி கொடுக்கணும். டெக்கியா தேவைப்படுற மாதிரி அவங்க டெக்னாலஜி எல்லாம் அரசியல் நடத்தணும், எது நடத்தினாலும் மக்களோட அடிப்படை தேவை எங்கேயும் மாற போகிறது இல்லை. நான் வந்து இஸ்ரோவில் மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருந்துட்டு போகிறேன், இல்லை நான் பெரிய வியாபாரியாக இருந்துட்டு போகிறேன், நான் பெரிய மேத்தமேட்டிஷனாக இருந்துட்டு போகிறேன், நான் என்ன வேணால் இருந்துட்டு போகிறேன். வாழ்க்கையில் மக்களோட அடிப்படை என்ன தேவை? உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், அதுக்கு அடுத்து தான் படிப்படியாக மேலே வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிறதுல அது எங்கேயுமே மாற போகிறது இல்லை. டெக்கி தேவைப்படணும்னா டெக்கி வேணும் அப்படிங்கிறக்க மாமன்றத்தை மாற்றணுங்க இல்லையா. மாமன்றம் என்பது
தமிழகத்தை பற்றியும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பற்றியும் மக்கள் நலனை பற்றியும் பேசக்கூடிய இடம். அந்த இடம் அதோட மாண்புன்னு ஒன்று இருக்குல்ல. இல்லை, அதுதான் நான் சொன்னேன். தமிழ்நாட்டில் கடந்த 50 வருஷமா ஊழல் புரண்டோடி இருக்கு. இந்த ஊழலை வந்து நாங்கள் ஒழிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். இந்த சட்டமன்ற கதில் வந்து எட்டி பார்த்தா இன்னொரு பக்கம் ஒரு 5.5 கோடிக்கு ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு. அந்த 5.5 கோடிங்கிறது சத்துணவு திட்டத்துக்கு வந்து கொடுத்த காசு கிடையாது. மக்களுக்கு ரோடு இல்லைன்னு சொல்லி இப்போ விஜயோட தொகுதியில் போய் போராடுறாங்களே, எங்களுக்கு முறையாக சாலை வசதியெல்லாம் நேற்றுக்கு போராடி இருக்காங்க. அது கிடையாது, ஃபேக் அப்படின்னு சொல்றாங்களே சார். போராடுறாங்கன்னு இப்போ மக்கள் போய் நின்னது இப்போ கொடுக்குறாங்க. சரி, விஜயோட தொகுதின்னு சொன்னால் கஷ்டமா இருக்குன்னா பக்கத்து தொகுதின்னு வச்சுங்க. மக்கள் போராட்டக்கூடிய விஷயத்துக்காக கொடுத்த 5.5 கோடி இல்லை. புரட்சி தலைவர் உட்கார்ந்த இடம், புரட்சி தலைவர் அம்மா உட்கார்ந்த இடம், கருணாநிதி அவர்கள் உட்கார்ந்த இடம், ஸ்டாலின் உட்கார்ந்த இடம், அந்த இடம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி நாமக்கல் கவிஞர் மளிகையில் 5.5 கோடி ரூபாய்க்கு போய் புதுப்பிக்கிறாங்க. இது முதலமைச்சருடைய அலுவலகம். யாரோட காசு அது? 500 கோடி சம்பாதிச்சுட்டு விட்டுட்டு வந்திருக்கேன், எனக்கு இந்த தேவையில்லைன்னு அவரோட காசு எடுத்து கொடுத்துருக்காரா? இல்லையா? மக்களோட வரி பணம் தானே. அதுக்கு டெண்டரில் கோல்மால் நடந்திருக்கு. டெண்டர் குளறுபடின்னு அதை வெளியிட்டது யார்? ஒரு ஆங்கில ஊடகம். அப்புறம் ஊழல் ஒழிக்கிறேங்கிற முதல்ல வந்து இவ்வளோ அசிங்கப்பட்டு உட்காந்துருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பேசணும்னு கேட்டால் எல்லாம் வேறு மாதிரி பேசிட்டு போகிறாங்க. ஒரு போதை விற்பனையை சொன்ன ஒரு மாணவனை அடித்து கொள்கிறாங்க கோயம்புத்தூரில். இப்போ திருவொற்றியூரில் 3 நாளைக்கு முன்னாடி அதே விஷயத்தில் 20 பேர் கேட்டால் அதை போய் கேங் வார்னு கூசாமல் போய் சொல்கிறாங்க சட்டமன்றத்தில். இவங்க தாவாக வந்த 100 நாளில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக வந்துருச்சா? பாலியல் வன்கொடுமைகள் நடக்கவே இல்லையா? கொலை குற்றங்கள் நடக்கவே இல்லையா? கொலை குற்றங்கள் அதிகமாக இருக்க நடக்குதா? சாதாரணமாக திமுக ஆட்சியில் அதிமுகவை சேர்ந்த நிர்வாகி ஒருத்தர் சேலத்தை சேர்ந்தவர் போய் சொன்னார், இவங்க வந்து கஞ்சா விற்கிறாங்கன்னு சொல்லி. போலீஸ்காரன் வந்து அந்த துப்பு கொடுத்து அவர் கொல்லப்பட்டார். கடலூரில் ஒரு நிர்வாகி கொல்லப்பட்டார். அந்த கனிம வளம் கடத்துறான்னு சொல்லி ஒரு இஸ்லாமிய சகோதரர் கொல்லப்பட்டார். அதிமுக சேர்ந்த இஸ்லாமிய சகோதரர். யாரெல்லாம் தவறு செய்கிறாங்களோ அதெல்லாம் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் சொன்னால் போலீஸ்காரனே அவங்களுக்கு சொல்லி கொடுத்து போட்டு தள்ளாங்க. இது வந்து திமுகவோட அவலம். இவங்க மாணவர்கள் வரைக்கும் வந்துட்டாங்களே. எதிர்கால கனவை சுமந்துட்டு இருக்க ஒரு மாணவர் வரைக்கும் வந்துட்டாங்களே. ஒரு 3 பேர் பாவம் ஆடு மேய்ச்சிருக்கவங்க 3 பேரை சுட்டு கொண்டாச்சு. கேட்டால் மான் வேட்டையாட வந்தாங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு கண்டன அறிக்கைன்னு கொடுத்து நடராஜத்தில் கொடுத்து கம்முன்னு உட்காந்துட்டாரு. இன்றைக்கி ஒரு சிறப்பு கவனம்னு சொல்லி பேசலாம், அதுக்கு ஒன்றும் முறையான பதில் இல்லை. உண்மையிலே ஒரு விஷயம் மக்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் உணர ஆரம்பிச்சு என்னென்னா, மின்னுவதெல்லாம் பொண்ணு இல்லை. அது தமிழ் சும்மாலாம் சொல்லலை. நம்ம ஒரு நம்பிக்கையோடு தான் ஒரு மக்களும் வாக்களிச்சிருக்காங்க. 1,72,00,000 மக்கள் இளைஞர்கள் ஒரு நம்பிக்கையோட வாக்களிச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கை வந்து அதோட துவக்கம் அருமையாக இருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் தடுமாற்றம் ஆரம்பிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இது சொல்கிறதுல ஒன்றும் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய வயிற்றுச்சலும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. தடுமாற்றம் தெரிகிறதுனா ரொம்ப பட்டவர்த்தனமாக தெரியுது. விஜய் அவர்கள் ஒரு பொம்மலாட்ட பொம்மைங்கிறது மட்டும் பட்டவர்த்தனமாக தெரியுது, நல்லா தெரியுது. ஓகே, ஆனால் இப்போ உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்றதுக்காகவே அந்த பழியை துடைக்கிறதுக்காக நீங்கள் அவங்க மேலே திரும்ப பழி போட்டு பேசுகிற மாதிரி இப்படிலாம் இருக்கே. எங்கள் மேலே வச்ச குற்றச்சாட்டுக்கு நம்ம வந்து அவனை பிடிச்சி திட்டலை. இவங்கள மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து கேவலமாக திட்டதில்லை, கெட்ட வார்த்தையில் திட்டலை. என்ன விமர்சனமோ அதுக்கு நாகரிகமாக எதிர்மறை விமர்சனம் தான் வைக்கிறோம், அவ்வளோதான். நம்ம ஏதோ ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் பேசணும் அப்படின்னா சரி, நம்ம ஆதாரத்தின் அடிப்படையில் கொடுத்தோன்னே ஆமாம் அந்த ஆதாரத்தில் என்ன ஏதுன்னு பேசலாம். ஒன்றுமே இல்லாமல் ஒரு மடைமாற்றம் விஷயமாக ஒரு விஷயத்தை பேசும்பொழுது அதுக்கு நாகரிகமாக தானே பதில் கொடுக்குறோம். தாவக்க மாதிரி போய் தரம் இறங்கி போய் நம்ம வந்து கெட்ட வார்த்தையில் பேசுறது இல்லையா? அது முதல்ல திமுக பண்ணிகிட்டு இருந்தாங்க. எந்த விளம்பர முகத்தால் திமுக அழிந்ததோ அதை விட மிகப்பெரிய விளம்பர முகத்தில் இருக்காங்க இவங்க. அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு விஞ்ஞானத்தில் எப்படி குதிரை பேரம் பண்ணான்னு ஆராய்ச்சி பண்ணாங்க. இப்போ அடுத்த 5 ஆண்டு காலம் இவர்களுடைய திட்டத்துடைய கனவு இந்த முதல் நிதிநிலை அறிக்கையில் வந்திருக்கணும். இவங்க எல்லாமே பணம் படைத்தவர்களை வைத்துக்கொண்டு எப்படி அரசு நிர்வாகத்தை தனியார் மயமாக்கி அவர்களுக்கு சாதகமாக எப்படி இருக்குங்கிறதான விதையை போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்போ பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி அரசும் அரசு துறை சேர்ந்த நிறுவனங்களும் மக்கள் நல பணியில் மக்களிடம் வாங்கிய வரி பணமும் அரசு பெற்ற கடன் மூலமாகவும் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். இதுதான் முறை. மிட்டாதாரும் மிராசுதாரும் தொழிலதிபர்களும் அரசு துறை நிறுவனங்கள் மக்கள் நலனில் மூக்க நுழைச்சாங்க அப்படின்னா அது அழிவோட முதல் அறிகுறி. அதுதான் அழிவோட முதல் அறிகுறி. ஒரு மின்சாரம் மக்களுக்கு தடையில்லா மின்சாரம் கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமைகள் ஒன்று. அது தனியாரின் பங்களிப்பு என்பது ஒரு வரையறையுடன் இருக்க வேண்டும் இல்லையா? அதுக்குன்னு ஒரு நார்ம்ஸ் இருக்குது. எல்லாம் தனியாரின் பங்களிப்புடன் இதை செய்வது என்பது அப்படின்னு ஒரு நார்ம்ஸ் இருக்கணும். ஆனால் அந்த விஷயத்தையே தனியாரே செய்வான் அப்படின்னு தனியாரில் கையில் கொடுக்குறது வந்து ரொம்ப தப்பு. பப்ளிக் பிரைவேட் பண்ண சொல்ல உங்களுக்கு புரியுதா? ஒரு 4000 மெகாவாட் வந்து அரசாங்கம் தரணும். இந்த அரசாங்கம் தரல ஒரு தனியார் தரார் அப்படின்னா தனியார்லேருந்து அரசாங்கம் வாங்கும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட விலையில் இந்த வருஷம் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதோட அனைத்து உரிமையும் தனியாரிடம் போய்விடாது, அரசாங்கத்திடம் தான் இருக்கும் அந்த உரிமை என்பது. ஆனால் இவர்கள் கொடுக்குற விஷயம் என்ன அப்படின்னா
தனியார் பங்களிப்பில் முதலில் ஆரம்பித்து காலப்போக்கில் அது தனியாரிடமே சென்று விடும் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. ஸோ பணம் படைத்தவர்கள் சினிமா துறையில் நடித்து விஜய்க்கு உதவியவர்களுக்கு வந்து அரசு பதவிகள் வழங்குவதும், இதை ஒரு தனியார் மயமாக தனியாரிடம் மக்கள் நலன் விஷயங்கள் திட்டங்களை கொண்டு போய் கொடுப்பதும் மிக ஆபத்தில் கொண்டு போய் முடியும். அதற்கான விதையை போட்டிருக்காங்க. இப்போ அதை நினச்சாதான் கவலையாக இருக்குது. தமிழ்நாட்டையும் தமிழ் மக்கள் அதை நினச்சாதான் ரொம்ப கவலையாக இருக்குது. ஓகே, சோஃபார் இந்த 100 நாள் எப்படி போயிருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? 100 நாள் ரீல்ஸில் பிரமாதமாக போச்சு. 100 நாள் இவர் சிஎம்மாக இருந்ததே ஒரு பெரிய சாதனை, மிகப்பெரிய சாதனை. அமைச்சர்களுடைய ரெஸ்பான்ஸ், சட்டமன்றத்தில் அவங்க பிஹேவ் பண்ணுறது, மக்கள் பிரச்சனைகளுக்கு அவங்களுடைய ரெஸ்பான்ஸ், இதெல்லாம் எப்படி இருக்கு? முதலமைச்சர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாரு? அதுதான் முதல்ல எப்படி செயல்படுறாரு? சார் விஜய் ஒரு பொம்மலாட்ட பொம்மை. எங்கள் கழக பொய்ச்சல் சொன்ன மாதிரி ஒரு பொய்க்கால் குதிரை அரசு தான். விளம்பர வெறியில் உச்சபட்சத்தில் இருக்காங்க. விளம்பர வெறின்னு பரந்தூர் ஏர்போர்ட் அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை காப்பாற்றுவதற்காக நாங்கள் இல்லைன்னு சொன்னோம் அப்படின்னு முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அப்புறம் சட்டமன்றத்திலே நாங்கள் இல்லைன்னு சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு. இல்லை மத்திய அரசு தான் ஒப்புதல் கொடுக்கலன்னு ஒரு பேச்சு. இந்த மாதிரி மாறி மாறி பேசி கடைசியில் அங்கே ஒரு ஏஐ டேட்டா சென்டர் வருது, 13,000 கோடி முதலீடு அப்படின்னா, ஒரு ஏஐ டேட்டா சென்டருக்கு அதை வந்து கூலிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைன்னு தெரியுமா? மக்களை ஏமாற்றும் வேலையில் முதல் நாளேருந்தே இறங்குறது வந்து ரொம்ப விபரீதத்தை தான் கொண்டு போய் முடிய போகுது. இந்த விளம்பரத்தினால தான் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி வீட்டில் உட்காந்துருக்காரு. விஜய் அவர்கள் பணியுறையில் உட்காரக்கூடிய காலம் வெகு விரைவில் வரக்கூடிய வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ஓகே, திமுகவும் அதை தான் சொல்கிறாங்க, நீங்களும் அதை தான் சொல்கிறீங்க. ஆமாம், ஓனர் சொல்லிட்டாரு விட்ரா பண்ணிட்டு வாங்கடான்னா பினாமி ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாம் வெளியே வர போகிறாங்க, சப்போர்ட் இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. அதுதான் திமுகவும் கூட்டு சேர்ந்துட்டீங்க, கூட்டு சேர போறீங்க அப்படின்னு சொன்ன விமர்சனத்தினால நீங்க வந்து இப்படியான விமர்சனத்தை திரும்ப தாவேகா மேல வைக்கிறீங்க. வைக்கிறதுல அடிப்படை ஆதாரம் இருக்குன்னு கேட்டால் ஆதாரம் இருக்குது. அவங்க கூட்டணியில் இருக்கிற 5 கட்சி வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறாங்கிறது உண்மை தானே. ஒருத்தருக்கு 2 எம்எல்ஏ தான் வச்சுருக்காங்க. ஒரு கூட்டணி கட்சி, அங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்சி நான் வந்து என்னுடைய ஆதரவை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னால் ஆட்சி காலியா இல்லையா? காலி தான். அப்போ அதை அவங்களை ஆட்டி வைப்பது யார்? நான் என்னோட குற்றச்சாட்டு திமுக தான் அவங்களை ஆட்டு வைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நாடகம், திட்டமிட்ட நாடகம். இப்போ எங்களோட கொள்கை சார்ந்த கூட்டணின்னு சொல்லிட்டு நான் ஆட்சி அமைக்க போகிறதில்ல, என் பையனை எதிர்கட்சி தலைவராக உட்காந்து வச்சுக்கிறேன், அப்போ அடுத்த முதல்வர் முகம் அவன் தான் அப்படின்னு ஒரு திமுகவின்னு ஒரு ட்ராமா. அது வரைக்கும் எதுவுமே பிரச்சனை இல்லாமல் அவனை நம்ம கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு நீங்கள் 5 பேர் இங்கே சப்போர்ட் பண்ணுற மாதிரி உட்காந்துங்கன்னு சொல்லி திமுகவின் திட்டமிட்ட நாடகம் இது. அரெஸ்ட் பண்ணுறாங்க, திமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ், எதிர்கட்சி தலைவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, ரைடு போகிறாங்க, ஐடி ரைட்லாம். அரெஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து எப்படி என்னன்னு தெரியாத அஃபீஷியல்ஸ்லாம் இல்லை. கருணாநிதி அவர்களே நடராஜை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் வச்ச வரலாறுலாம் இருக்குது. ஒரு எதிர்கட்சி தலைவர் கை வைக்கணும்னா எப்படி அரெஸ்ட் பண்ணுங்கிற மாண்புலாம் இருக்குது. அது அன்னைக்கு நடந்தது ஃபுல்லாக ஜெயலலிதா அவர்கள் இல்லை, அன்னைக்கு நடந்ததெல்லாம் மிகப்பெரிய விஜய் அவர்கள் பண்ணி எங்கே பண்ணாரு? எதிர்கட்சி தலைவரே அரெஸ்ட் பண்ணி எங்கே பண்ணாரு? கூட்டிகிட்டு போகிற பாதி வழியிலேயே கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டாங்க. அது பெரிய ட்ராமா. அதாவது உதயநிதி வந்து துணை முதல்வராக இருக்கும்பொழுது எப்படியாச்சும் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பிரபலமான தலைவர்னு முன்னெடுக்கணும்னு சொல்லி திமுக ரொம்ப முயற்சி பண்ணாங்க. நீட் ஒழிப்பு கையெழுத்து, இத்தனை லட்சம் கையெழுத்துலாம் ட்ராமா போட்டாங்கல்ல. என்ன ட்ராமா பண்ணாலும் உதயநிதி வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய தலைவர்னு உருவெடுக்கல. இப்போ எதிர்கட்சி தலைவரும் வந்து உட்காண்டாரு. மக்கள் மத்தியில் மிகப்பெரிய தலைவர்னு உருவெடுக்கும்னு சொல்லி போடுற ட்ராமா அது. அந்த ட்ராமா ஸ்கிரிப்ட், ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன் எல்லாத்துலேயுமே வந்து இயக்குனது ஒரு ஆள். அதுக்கு சைடு ஆர்டிஸ்ட் வேலை பார்த்தது தாவாக்கா. இவரை வந்து மக்கள் தலைவராக உருவெடுக்குன்னு சொல்லி அவர் என்ன விஷயத்துக்கு போறாரு? மக்கள் நல போராட்டத்துக்கு வந்து போனாரு ஜெயிலுக்கு. ஒரு பெண்ணை கேவலமாக பேசிய வழக்கில் போறாரு. அவ்வளோதான். ஸ்கிரிப்ட், இதெல்லாம் ஸ்கிரிப்ட், ட்ராமா தான். நான் முதல்ல சொல்லிட்டேன், யாருடைய நண்பர், நெருக்கமான நண்பர்னு சொல்லிட்டேன். புள்ளிகளை நீங்க நினைச்சுக்கீங்க. என்னால நாகரிகம் கருதி ஒரு வரையறை சொல்ல முடியும். ஒரே ஒரு நிறைவான கேள்வி, அதையும் தாண்டி நம்ம எதை சொன்னா ஆதாரத்துடன் பேசணும். பாஜகவுக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லையா? அப்ப இது நீங்க பாஜக தான் கேட்கணும். எங்கிட்ட கேட்டு நான் என்ன சொல்றது? நீங்க சொன்ன புள்ளிகளை ஒரு சில இடத்துல கனெக்ட் பண்றோம், பட் எந்த இடத்துலயுமே நான் பாஜகன்னு சொல்லவே இல்லையே. அதனால தான் நான் கேட்கிறேன். அவங்க பாஜகவுடைய ஈடுபாடுகள் உள்ள இன்னொரு கட்சியை பத்தி நான் எங்க சொல்றதுக்கு? அதை பத்தி எனக்கு என்ன? எங்க கூட்டணியில் இருக்க இயக்கம் அவ்வளவுதான். அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு, அவங்களோட செயல்பாடுகள்ங்கிறது தனியா இருக்கு. இந்த 100 நாள் நடந்த விஷயம் என்னங்கிறது நீங்க கேட்டீங்க, நான் சொல்லிட்டேன். விஞ்ஞான குதிரை பேரம் நடந்தது உண்மையா? ஆமாம் உண்மை. இப்போ அடுத்து பினாமி கட்சியாக இருக்கா? ஆமாம் உண்மை. அதுக்கான சான்று என்ன, கூற்று என்னன்னு கேட்டிங்கன்னா சொல்லிட்டேன். இது உண்மையா இல்லைன்னு பார்க்குற மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இதில் பாஜக எங்கே இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? அது நீங்கள் பாஜக தான் கேட்கணும்.
ஓகே, அப்போ நிச்சயமாக கேட்டுருவோம். தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க. 100 நாள் ஆட்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் நீண்ட நேரம் பேசுனீங்க. நேரத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி.